நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 22/3/2021 முதல் 28/3/2021 வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது காண்போம். ரிஷபத்தில் ராகு செவ்வாய், மிதுனத்தில் சந்திர பகவான், விருச்சகத்தில் கேது பகவான், குரு சனி மகரத்தில், கும்பத்தில் புதன், சுக்கிரன் சூரியன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது 25/3/2021 கும்பத்தில் இருக்கும் புத பகவான் மீனம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். அடுத்தது மிதுனத்தில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகள். இந்த வாரத்தில் முக்கியமான ஒரு நாள் 28/3/2021 பௌர்ணமி வருகிறது. அன்று சிவனை வழிபாடு செய்ய அருமையான ஒரு நாள். முருகப்பெருமானை வணங்கி கந்தசஷ்டி கவசம் சொல்வதற்கும் உகந்த நாளாக அமைகிறது. இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் ரிஷபராசியை பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசியில் செவ்வாய் இருக்கிறார். உங்களுக்கு செவ்வாய் இருந்து குரு பார்வை பெறுகிறார். ராகு பகவானும் குரு பார்வை பெறுகிறார். இது மாபெரும் சிறப்பு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நாளுக்கு நாள் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் சமூக சேவை, அதாவது சம்பளம் வாங்காமல் ஒரு சில பொறுப்பில் இருப்பீங்க, சேவை மனப்பான்மையோடு பணிபுரிவீர்கள். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. மற்றபடி உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி புத பகவான் முதல் 4 நாள் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது கும்பத்தில் இருக்கிறாருங்க. கும்பம் என்பது உங்களுக்கு 10ஆம் இடமாகுது. 11ஆம் இடத்துலையும் இருக்கிறார் அவர். அதாவது 4 நாள் கும்பத்திலையும் 3 நாள் மீனத்திலையும் இருக்கிறார். அப்போது பணவரவு ஒரு 4 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக வரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பண்ணாதீங்க. கணவன் மனைவி முதல் 4 நாள் பிரச்சனை இல்லாமல் போகும். அடுத்த 3 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கணவன் மனைவி கிட்ட சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழல் வரலாம். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வேலை பார்க்குற இடம், அலுவலகம், சொந்த பந்தம், நட்பு வட்டாரம் எல்லா இடங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மாபெரும் சிறப்புங்க. அடுத்தது 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. இப்போது எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடல்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகைகள், டெக்னீஷியன்கள் மற்றும் இதர பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுக்கிறது. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடம்.
6ஆம் இடம் அப்படின்போது அந்த அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் எதிரிகளால் தொல்லை ஏற்படும். உடல் ரீதியாக, அதாவது தேக ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கடன் சுமை விழிப்புதுங்க வைத்துவிடும் ஒரு சிலருக்கு அப்படின்றோம். 7ஆம் வீட்டு அதிபதி பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. அப்போது வாழ்க்கை துணை பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். அதோடு நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தில் குருவும் சனியும் இருக்கிறார்கள். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். நீங்கள் எது தொட்டாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை, லட்சுமி கடாட்சம் பெறக்கூடிய ஒரு நிலை. வேலை, அதாவது சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி அரசின் மூலியமாகவோ அல்லது வங்கியின் மூலியமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்தால் நல்ல கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு குறைவொன்றும் இல்லை. பாக்கிய நிறைவு. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய சொல்படி நடந்தால் பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2க்குடையவன் 10ல் இருக்கிறார். அப்புறம் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நயமாக பேசி நல்ல ஒரு வியாபார தந்திரத்தோடு நல்ல ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்து லாபத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னாக்கா அங்கே சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடோ, தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையோ, வீட்டில் உள்ள பெண்களுக்கு உடம்பு முடியாமல் போக சூழ்நிலையோ, அல்லது உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய பேசக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. இந்த வாரம் எந்த குறையும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள், வாராகி அம்மனை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.